வணக்கம் நண்பர்களுக்கும் உலக தமிழ் நேயர்களுக்கு சாரா டைம்ஸின் அன்பு வணக்கங்கள். ஓகே, இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத உள்ள போகிறதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு போயிடுவோமே. அந்த போலீஸ்காரங்க அந்த இறந்த பாடியை வந்து உறவினர்கள்ட்ட ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றை சொல்லி ஒப்படைக்கிறாங்க. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த போலீஸ்காரங்க அந்த உறவினர்கள்ட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த இறந்து போன பாடியை போட்டு தரோம், யாருக்கும் சொல்லக்கூடாது, நீ வந்து அடுத்த 2 மணி நேரத்துக்குள்ளே புதைச்சிட்டு வந்துன்னே இருக்கணும், யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. ஸோ அப்படி தான் அறிவுறுத்தி அனுப்புகிறாங்க. எந்த பிரச்சனையும் யாரும் கூட்டம்லாம் கூடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த வற்புறுத்தி அந்த பாடியை வந்து உறவினர்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க. ஓகேவா? ஒப்படைச்ச அந்த பாடியை எடுத்துகிட்டு போயிட்டு அடக்கம் பண்ணுறதுக்குள்ள அங்கே சேர்ந்த கூட்டம் தான் பெருந்திரள் கூட்டம். கிட்டத்தட்ட 3000லேருந்து 4000 பேர் வந்து அந்த பாடியை சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே சேர்ந்துட்டாங்க. அப்படிப்பட்ட பெருந்திரளான ஊர்வலம் தான் இறுதி ஊர்வலம் நடந்துச்சு. அப்படிப்பட்டது இப்போ யாரை பற்றியா பேச போகிறேன்? இவ்வளோ இது கொடுக்குறியடா, யாராதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசியல்வாதியாக இருந்தாங்களா? இல்லை. ஒரு ஸ்டேட்டில் ஏதோ சீஃப் மினிஸ்டரா? இல்லை. ஏதோ ஒரு எம்எல்ஏவா? இல்லை. வார்டு மெம்பரா? இல்லை. கவுன்சிலரா? இல்லை. ஐஏஎஸ்ஸாக இருந்து ரிட்டையர் ஆனாரா? இல்லை. ஸோ இது எதுக்குமே இல்லைன்னு சொல்கிறவங்க இப்போ நான் சொல்கிறேன். மக்கள் வந்து ஒரு இறுதி ஊர்வலத்துக்கு கிட்டத்தட்ட போலீஸ் வந்து மறுத்து ஒரு இறுதி ஊர்வலத்துக்கு 3000 4000 பேர் கூட்டம் சேர்ந்தது வேறு யாருக்கும் இல்லை, ரவுடியான தமிழகத்தின் மிகப்பெரிய ரவுடியான மயிலி சிவகுமாருக்கு தான். ஓகேடா, என்னடா ரவுடிங்கிற மயிலை சிவகுமார்னு பேரை சொல்கிற, தமிழகத்தின் மிகப்பெரிய ரவுடின்னு சொல்கிற, அவங்களுக்கு எப்படா கூட்டம் கூடும் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. அதுதான் வந்து ஸ்டோரியே. வாங்க ஸ்டோரி. இன்னைக்கு இதை போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டு, ஓகே, அந்த ரவுடியோட பேர் சிவகுமார் என்று அழைக்கப்பட்ட மயிலை சிவகுமார் அப்படிங்கிறது போலீஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்களோட பிரபலமானவங்க, அவங்க கூட சுற்றிட்டு இருந்த பசங்க அழைச்ச பேர் டைகர் சிவா. எஸ், அந்த ரவுடியோட பேர் டைகர் சிவா. அந்த ரவுடி வந்து பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து இதுக்கு ஸ்கூல் போயிருக்காரு, படிப்பறிவு சரியாக ஏறலை அப்படின்னு சொல்லிட்டு பொழைக்கிறதுக்காக சென்னைக்கு இடம்பெயர்றாரு. சென்னையில் எங்கே இடம்பெயர்றாரு அப்படின்னா, சென்னையில் மயிலாப்பூர் பக்கத்தில் ஒரு குப்பத்தில் தான் இடம்பெயர்றாரு. அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காரு. ஓகேவா? அவர் வந்து படிப்பு வரல, இடம்பெயர்ந்துறாரு. சின்ன வேலைக்கு தான் அவர் என்ன கட்டட வேலைக்கு போவார். சின்ன வேலைக்கு பசங்க கூட சேர்ந்து சுற்றிட்டு அவரோட வயசு வந்து அப்போ இடம்பெயர்ந்து அவரோட வயசு வந்து 18 வயசில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பசங்க கூட சுற்றுவாங்க. ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு பசங்க கூட சுற்றிக்கிட்டே இருப்போ அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ரவுடியை பற்றி இம்ப்ரெஸ் ஆகுறது. அவர் வந்து ஒரு ரவுடியை பற்றி இம்ப்ரெஸ் ஆகுறது. அப்போ சின்ன வயசு தானே, யாரை பார்த்தாலும் இம்ப்ரெஸ் ஆகிடும். கரெக்டாக? இப்போ வந்து நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு சினிமா பார்க்குறீங்க, அந்த ஆக்டரை பற்றி இம்ப்ரெஸ் ஆகும். சரியா? ஒருத்தர் வந்து இம்ப்ரெஸ் ஆகி அந்த ஆக்டர் மாதிரி வந்து போலீஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க, டாக்டர் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி வந்து இந்த சிவகுமார் வந்து ஒரு ரவுடியை பற்றி இம்ப்ரெஸ் ஆகிறார். அவர் வந்து இம்ப்ரெஸ் ஆன ரவுடி தான் பெரிய மகேஷ் அப்படின்னு சொல்கிறேன். மகேஷ் அப்படிங்கிற ஒரு ரவுடியை பற்றி இம்ப்ரெஸ் ஆகிறார். அவர் அந்த ரவுடியோட பேர் வந்து பெரிய மகேஷ் அப்படிங்கிறவருக்கு அந்த சரௌண்டிங்கில் ஒரு மிகப்பெரிய டானாக இருப்பார். நீங்கள் வந்து போயிருந்தீங்கன்னா தெரியும், வெளியுறவு அனுபவங்களுக்கு எல்லாத்தையும். ஸோ ஒரு ஏரியாலையும் ஒரு டான் இருப்பாங்க. ஓகேவா? ஒரு டான்னா வந்து குட்டி சின்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ரவுடியை பார்த்தா ஒரு இம்ப்ரெஸ் ஆகும். அவர் இந்த இம்ப்ரெஸ் ஆன ரவுடி பேர் பெரிய மகேஷ். ஓகேவா? கொஞ்சமாக அந்த பெரிய மகேஷ் கூட்டத்தில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் ஆகுது. அவரும் சுற்றுறாரு. பெரிய மகேஷோட நட்போட்டம் இருக்கும்ல, பெரிய மகேஷ்க்குன்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்க இருப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு, பேச ஆரம்பிச்சிட்டாரு, பழக ஆரம்பிச்சிட்டாரு, சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேவா? இப்படியே வந்து அவர் பெரிய மகேஷ் கூட ஒரு கட்டத்தில் சேர்ந்துறாரு. பெரிய மகேஷ் கூட அறிமுகம் கூட ஆக ஆரம்பிச்சிட்டாரு. பெரிய மகேஷ் கூட அறிமுகம்னா மாமா மச்சான் அப்படின்றது இல்லை, தெரிஞ்சால் தெரியும். இப்போ நம்மளே போகிறோம், நம்ம ஏரியாவில் ஒரு ரவுடி இருக்கார் அப்படின்னா நம்ம பார்த்தா பார்ப்போம். ஸோ அவங்க ஃபேஸ் ரிஜிஸ்டர் ஆகிடும். கரெக்டாக? நம்ம பேசுவோம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவோம். பெரிய மகேஷோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறதுனால இவரும் பெரிய மகேஷ் கூட ஒரு கேங்காகவே சுற்றுறாரு. இவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், நம்ம வந்து ஒரு ரவுடி கேங்கில் சேர்ந்துட்டோம், பெரிய மகேஷோட ஆளாயிட்டோம் அப்படிங்கிறதுல இவர் ரொம்ப சந்தோஷம். அப்படியே வந்து வாழ்க்கை போயிட்டே இருக்குது. ஸோ இதுதான் வந்து சிவகுமாரோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அவர் நினச்ச மாதிரி ஒரு ரவுடி கூட சேர்ந்து ஒரு சின்ன ரவுடியை டெவலப் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, இது ஒரு சைடு இருக்கட்டும். ஓகே, இதுவரையும் மயிலை சிவகுமார் எப்படி வந்தார், எங்கேருந்து வந்தார், ஸோ எப்படி வந்து ஒரு ரவுடியாக பிரபலமானார் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டோம். ஓகே, பிரபலம் இல்லை, ரவுடியாக சேர்ந்தார், ரவுடி கேங்கில் சேர்ந்தார் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஓகே, இந்த ஸ்டோரியை வந்து ஒரு சைடு வைங்க. ஸோ இவருக்கும் சம்மந்தமே இல்லாத இன்னொரு ஸ்டோரி நடக்கும். அதுதான் வந்து இவர் வந்து ரவுடியாக மாற்றும். இவரோட அந்த சம்மந்தம் மூலமாக தான் இவர் வந்து முதல் கொலை பண்ணுவார். அந்த முதல் கொலை மூலமாக தான் இவரோட கொலை நடக்கும். ஓகேவா? அது வந்து ரொம்ப ட்விஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அதை பற்றி நம்ம வீடியோ பார்ப்போம். ஓகேவா? ஃபைன், இது ஒரு சைடு இருக்கட்டா. ஸோ ஏடிஎம்கேல வந்து ஒரு 2 பேர் மிகப்பெரிய பிரபலங்களாக இருக்காங்க, ஒரே ஏரியாவை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. ஒருத்தர் பேர் வந்து மார்க்கெட் முரளி, இன்னொருத்தர் பேர் வந்து தோட்டம் சேகர் அப்படின்ற 2 பேர் இருக்காங்க. 2 பேர் ஏடிஎம்கேல இருக்காங்க. 2 பேருமே சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்க, ஒரே தொகுதியில் இருக்காங்க. ஓகேவா? அவங்க வந்து 2 பேருமே கட்சி வேலையை பார்க்குறாங்க. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒரு தலைத்தவர் வேலை இல்லை, 2 பேருமே கட்சி வேலை பார்க்குறாங்க. தோட்டம் சேகர் அப்படிங்கிறவர் வந்து ஏடிஎம்கேல வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருக்கார். அவர் வந்து ஜெயலலிதா கூட நேரிலே பேசுகிற அளவுக்கான ஒரு செல்வாக்கு எட்டிட்டார். ஓகேவா? அப்போ வந்து ஒரு தாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கட்சிக்குள்ளே வந்து பதவி தரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது வருது.
ஒரு டாக் வருது. ஓகேவா? அப்போது வந்து அவர் தோட்டம் சேகர் வந்து முன்னிலைப்படுத்திடப்படுறது. மார்க்கெட் சேகர் 2 பேரும் ஒன்றா தான் வேலை செய்கிறாங்க. ஆனால் தோட்டம் சேகருக்கு வந்து கட்சி பதவி கொடுக்கப்படுது. கொடுக்குற மாதிரி பேச்சு அடிப்படுது. ஓகே, உடனே வந்து இது வந்து தோட்டம் சேகரால் தங்க முடியல. எப்படிடா நானும் ஒரே கட்சி குலைக்கிறேன், அவங்களும் ஒரே கட்சி குலைக்கிறாங்க, ஸோ என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தார். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட புலம்புறாரு. அப்போ வந்து தோட்டம் சேகர் என்ன பண்ணுறாரு, தோட்டம் சேகர் வந்து பதவி வாங்கிட்டு போயிடுறாரு. மார்க்கெட் முரளி வந்து புலம்பிட்டே இருக்காரு. இப்படியாக மார்க்கெட் முரளி தன்னோட ஃப்ரெண்டான அயோத்திக்கு வீரமணிகிட்ட புலம்பிகிட்டே இருக்காரு. என்னப்பா கட்சி வேலை 2 பேரும் ஒன்றா தான் செஞ்சோம், பட் அவருக்கு வந்து பதவி கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்டே இருக்காரு. உடனே அயோத்திக்கு வீரமணி வந்து கேட்குறாரு, அவன் இல்லைன்னா உனக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, அவன் இல்லைன்னா நம்ம அப்படின்னு கட்சி பதவி எனக்கு தான்ப்பா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அவன் இல்லாமல் பண்ணிடு அப்படின்னு சொல்லி அயோத்திக்கு வீரமணி வந்து மார்க்கெட் முரளிகிட்ட சொல்கிறாரு. மார்க்கெட் முரளிக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல, அப்படியே தலையை சுற்றி போயிடுது. தலை சுற்றி போயிட்டு சொல்கிறாரு, ஓ அவன் இல்லாமல் போயிட்டான் மீன்ஸ் அப்படின்னு கேட்குறாரு. அவனை தூக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி அயோத்திக்கு வீரமணி சொல்கிறாரு. உடனே இவருக்கு வந்து ஒன்றுமே போல, மார்க்கெட் முரளிக்கு ஓகே எனக்கு பதவி கிடச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி ஃபைன் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி இவரும் ஒத்துக்கிட்டாரு. ஓகே, இப்போ வந்து அயோத்திக்கு வீரமணி வந்து தோட்டம் சேகரை வந்து ஸ்கெட்ச் போடுறாரு. ஸ்கெட்ச் போடுறதுனா அவரோட ஆட்கள் அனுப்பி கொலை பண்ண சொல்லிடுறாரு. ஓகேவா? ஸோ அதுக்கான ஸ்கெட்ச் போடுறோம். அயோத்திக்கு வீரமணி வந்து எப்படின்னா ஸ்கெட்ச் வந்து நல்லா போடுவாராம், பட் அவர் வந்து இறங்கி வேலை செய்ய மாட்டாங்க. ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துட்டு கடலில் போயிடுவாராம். அவரோட ஆளுங்க வந்து கனக்கட்சி தான் முடிச்சிருவாங்களாம். இது வந்து அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ அவருக்கு ஸ்கெட்ச் போடுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அயோத்திக்கு வீரமணி வந்து தோட்டம் சேகரை ஸ்கெட்ச் போடுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மார்க்கெட் முறையில் நார்மலாக வந்து ரிலீஸ் ஆகி வந்தாங்க. இந்த டயத்தில் தான் அயோத்திக்கு வீரமணி என்ன பண்ணுறாரு, மகேஷ் இருக்கார்ல, பெரிய மகேஷ், அதாவது நம்ம சிவகுமார் பற்றி இன்ட்ரெஸ்ட் ஆனது தெரியுமா, அந்த மகேஷ்கிட்ட கூப்பிட்டு வேலையை ஒப்படைக்கிறார். மகேஷோட டீமில் வந்து சின்ன லெவலில் இறங்கிக்கிட்டு இருக்காரு சிவகுமார். ஓகேவா? இப்போ வந்து சிவகுமாரையும் சேர்த்து சிவகுமார் வந்து கடைசி கட்ட ஆள். கிட்டத்தட்ட சிவகுமாருக்கு வந்து அந்த அட்டம் பண்ணவர் 2001 வந்து மார்க்கெட் முரளியை வந்து போகிறாரு. மார்க்கெட் முறையில் வந்து பிளான் பண்ணுறாரு. தோட்டம் சேகர் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அயோத்திக்கு போய் சொல்கிறாரு. 2001 வந்து அந்த அட்டம் நடக்குது. ஸோ அதுக்கு ஆள் தேடுறப்ப அந்த கூட்டத்தில் கடைசி ஆளாக, கடைமட்ட ஆளாக, கிட்டத்தட்ட அந்த கொலை நடக்கும்போது இவருக்கு வந்து சிவகுமாருக்கு வந்து ஒரு 18 to 19 அதிகபட்சம் 20 வயசு தான் இருக்குது. ஒரு 20 வயசு பையன் கடைசி மட்ட ஆளாக சேர்றான். ஓகே, அவங்கெல்லாம் வந்து கொலை பண்ண ஒரு கூட்டமாக போகிறாங்க. அந்த கூட்டத்தில் இருந்தது சிவகுமார் வந்து போகிறாரு. தோட்டம் சேகர் வந்து வழியில் மறைச்சி வெட்டுறாங்க. எல்லாமே வெட்டுறதுல கடைசியாக வந்து வெட்டா இவர் தான் வர சிவகுமார் வெட்டி தான் வந்து தோட்டம் சேகர் வந்து சாகுறான். இதை வந்து எல்லாம் பார்த்துடுறாங்க. ஓகேவா? இது வந்து அப்படியே ரெக்கார்ட் ஆகிடுது. அப்புறமா என்ன பண்ணுறாங்க, தோட்டம் சேகர் வந்து இறந்துடுறாரு. அது வந்து அரசியல் மத்தியில் பெரிய பரபரப்பாக அண்டைய நிலைமையில் போயிட்டு பேசப்பட்டது. ஓகே, தோட்டம் சேகரை வந்து கொலை பண்ணிடுறாங்க. யார் கொலை பண்ணுறாங்க, அயோத்திக்கு வீரமணி ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துட்டாரு. மார்க்கெட் முரளி சொல்லி அயோத்திக்கு வீரமணி ஸ்கெட்ச் போட்டு சிவகுமார் வந்து தோட்டம் சேகரை கொண்டாரு. இது வந்து அப்படி பிரபலமாயிடுது. ஸோ அப்படியே வந்து இவர் வந்து பிரபலமாயிட்டார். ஸோ எடுத்த உடனே ஒரு பெரிய அட்டம்ப்டாக செஞ்சுட்டாரு, பெரிய மட்டையை செஞ்சுட்டார். அப்படிங்கிறதுல ரவுடிகள் மத்தியில் சிவகுமாருக்கு ஏகபோக பேர். 20 வயசுலேயே, கிட்டத்தட்ட 24 வயசுலேயே ஒரு ரவுடியாக ஃபார்ம் ஆகிறார். சின்ன தப்புலாம் செஞ்சு சின்ன தவறுகள், சின்ன சண்டைகள், சச்சரவுகள், சின்ன பிரச்சனைக்கே போய் ஒரு பெரிய ரவுடியாக வந்து ஃபார்ம் ஆகிறாரு. கிட்டத்தட்ட 24 வயசுலேயே மயிலே சிவகுமார் வந்து மயிலாப்பூர் ஆடுறதுக்கு ஒரு ஃபார்ம் ஆகிறாரு. ஓகேவா? இது வந்து ஒரு சைடு இருக்கும், இதுவும் ஒரு சைடு வந்துருச்சு. இப்போ வந்து அவர் ரவுடியாக ஃபார்ம் ஆகிட்டார். அதாவது கடைமட்ட ரவுடியாக வந்து சேர்ந்து பெரிய மகேஷ் கூட சேர்ந்து இப்போ வந்து பெரிய மகேஷ் ஈக்குவலான ரவுடியாக ஃபார்ம் ஆகிட்டார். இது ஒரு சைடு அப்படியே போயிட்டுருக்கு. அவரோட வாழ்க்கை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ வந்து என்னன்னா, சிவகுமாரும் பெரிய ரவுடியாக வளர்ந்துட்டாரு. அதே இதில் பழைய ரவுடியாக இருந்த பெரிய மகேஷ் வந்து ஒரே ஈக்குவல் கேட்டகரியில் இருக்காங்க. ஸோ இது வந்து பெரிய மகேஷ்க்கு வந்து பிடிக்கல. அதே எப்படி நான் ஏரியாவில் நல்லா செழிப்பாக இருக்கேன், ஸோ எனக்கு முன்னாடி இன்னொருத்தன் வரேன், என் கூட சேர்ந்தவன் இப்போ என் கூட நிற்கிறது வந்து இவருக்கு பிடிக்கல, பெரிய மகேஷுக்கு பிடிக்கல. அவர் வந்து சிவகுமாரை கூப்பிட்டு வான் பண்ணுறாரு, இங்கேப்பா இனிமேட்டு உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி வான் பண்ணுறாரு. அந்த பிரச்சனையில் தான் சிவகுமாருக்கு வந்து கன்னத்தில் கீரல் விழுந்ததாக கூட சொல்லுவாங்க. அந்த கீரல் வந்து கடைசி இருந்ததாக கூட சொல்லுவாங்க. நீங்கள் சிவகுமாரோட ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இப்படி வந்து மிரட்டவும் சிவகுமாருக்கு வந்து தாங்கலை. சிவகுமாரும் ஓகே ஃபைன் அப்படி சொல்லிட்டு அது மட்டும் ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருப்ப ஒரு புது பிரச்சனை வந்து இது பெரிய மகேஷ் மேலே கேஸ் அதிகமாகி அப்போ இருந்த கமிஷனர்லேருந்து டிஐஜி வந்து கூப்பிட்டு மிரட்டிட்டாங்க. இனிமேல் வந்து பெரிய மகேஷை கூப்பிட்டு மிரட்டுறாங்க. இனிமேல் வந்து நீ மயிலாப்பூரில் இருக்கக்கூடாது, உன் மேலே வந்து நிறைய கேஸ் ஆகிடுச்சு, உன் மேலே வந்து உன் ஃபைலெல்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லி பெரிய இடத்துல வந்து எனக்கு ஆர்டர் வருது. ஸோ இதுக்கு மேலே நீ மயிலாப்பூரில் இருக்காது, கொஞ்ச நாள் வெளியே பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து காலத்தின் கட்டாயத்தினால அவர் என்ன பண்ணி பெரிய மகேஷ் வந்து மயிலாப்பூர் விட்டு தள்ளி இருக்க சந்தர்ப்பம் வந்துருக்கு. அப்போ பெரிய மகேஷ் அப்படிங்கிற ஒரு ரவுடி வந்து மயிலாப்பூரில் இல்லை. ஸோ சிவகுமார் வந்து திருப்பி பழையபடி ஆரம்பிச்சு சின்னதாக ஆரம்பிச்சு ஒரு பெரிய அளவுக்கு வளர்ந்து நிற்கிறார். கிட்டத்தட்ட பெரிய மகேஷோட அதிகமாக போகிற அளவுக்கு வளர்ந்து நிற்கிறார். அப்படின்னா ஸோ பின்னாடி பசங்க இருக்கவரையும் தான் எல்லாத்துக்குமே இப்போ வந்து ஒரு பெரிய அரசியல்வாதி எடுத்துக்கலாம். அரசியல்வாதி வந்து தானாக தனிமனிதனாக இல்லை, அவங்களுக்கு பின்னாடி பசங்க இருப்பாங்க, ஆளுங்க இருப்பாங்க. எப்போவுமே ஆளுங்க இருக்கவரையும் தான் அரசியல்வாதி தெரியும். அதே மாதிரி சிவகுமார் கூட பசங்க சேர ஆரம்பிச்சாங்க. அதாவது பெரிய மகேஷ் கூட சுற்றி இருந்த பசங்க கூட சிவகுமார் கூட சேர ஆரம்பிச்சிட்டாங்க.
ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து பணம் முக்கியம் இல்லை, அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற முக்கியம், அந்த பழக்க வழக்கங்கள் தான் முக்கியம். ஏன்னா நீங்கள் ஒரு நிறைய பேர்ட்ட பழகியிருந்தால் தெரியும், பணத்தை எதிர்பார்த்து பழகுறவங்க பசங்க இல்லை. ஸோ ஒரு நட்பை எதிர்பார்த்து பழகுறவங்க பசங்க, அந்த நட்பு வந்து சிவகுமாரால் ஈஸியாக வந்து கன்வே பண்ண முடிஞ்சு. ஏன்னா அவங்க வயசு பசங்களாக இருக்காங்க. இப்போ சிவகுமார் 30 வயசுனா ஒரு 28 வயசு கூட 25 பையன் கூட வந்து அழகாக கம்யூனிகேட் ஆகிடலாம், ஓகேவா, கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி சிவகுமார் வந்து தன்னோட சாம்ராஜ்யத்தை வளர்ந்துக்கிட்டே தான். இது வந்து பெரிய மகேஷ்க்கு பிடிக்கல. ஒரு கட்டத்தில் என்னது, சிவகுமார் வந்து ஏரியாவில் நடமாடுறப்ப பெரிய மகேஷ்க்கு நெருக்கமான, பெரிய மகேஷ்க்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, நெருக்கமான இல்லை, பெரிய மகேஷ்க்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணோட தண்ணி பிடிக்கிற விஷயத்தில் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் தகராறாயிடுது. இது வந்து பெரிய மகேஷ்க்கு அது எட்டுது, ஓகேவா. அப்போ வந்து பெரிய மகேஷ் நான் ஓகே அப்போ சிவகுமாரும் ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னு கேட்குறப்ப தான் இப்போ சிவகுமார் வந்து வளர்ந்து வந்த விஷயம் வந்து பெரிய மகேஷ்க்கு தெரியுது, ஓகேவா. ஸோ திருப்பி வந்து பெரிய மகேஷ் வந்து சிவகுமாரை வான் பண்ண போகிறாரு. சிவகுமாரை டச்சே பண்ண முடியலன்னு அந்த அளவுக்கு வளர்ந்துட்டார், ஓகே. உடனே பெரிய மகேஷ் வந்து பிளான் போடுறாரு, இனிமேல் வந்து சிவகுமாரை விட்டு வச்ச போது சிவகுமாரை போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி பெரிய மகேஷ் வந்து பெரிய மகேஷ் வந்து இப்படி பிளான் போடுறாரு. ஸோ இதுக்கு மேலே சிவகுமாரெலாம் விட்டால் வேலைக்கு ஆகுது, சிவகுமார் முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பெரிய மகேஷ் வந்து ஒரு பிளானை போட்டு இறங்குறாரு. ஸோ பெரிய மகேஷை இறங்கி செஞ்சால் பெரிய ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதுனால அவர் வந்து தினேஷ் அப்படிங்கிற ஒருத்தனை கான்டாக்ட் பண்ணுவாங்க. தினேஷ் அப்படிங்கிற ஒரு பெரிய ரவுடி. அவர் தினேஷோட உண்மையான பேர்னா மதுரை தினேஷ். அவன் வந்து மதுரையில் ஏற்கனவே வந்து பெரிய ஆளானதுனால அந்த ரவுடி, பட் அப்போ அவன் சென்னையில் தான் இருக்கான். அவன் அந்த ரவுடிக்கு பேர் மதுரை தினேஷ் அப்படின்ற. மதுரை தினேஷ்க்கு ஃபோனை போட்டு இது மாதிரி சிவா வந்து நம்ம ரோட்டில் கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான், சிவாவை இதோட முடிச்சு விட்றலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு, ஓகேவா. மதுரை தினேஷும் சிவாவை போய் ஃபோட்டோ கொடுங்க அப்படின்னு பார்க்குறான். அப்புறமா தெரிஞ்சுக்கிறான் சிவானா இந்த ஆள் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். மதுரை தினேஷ் வந்து சொல்கிறான், ஓகே நம்ம போட்டுடலாம் மாமா, ஃபினிஷ் மாமா அப்படின்னு சொல்லிடுறான். ஓகே அவன் மேலே நம்பிக்கை வருது. ஸோ அவன்கிட்ட காசை கொடுத்துட்டு இவர் என்ன பண்ணிடுறாரு, வெளியே போயிடுறாரு. தினேஷ் வந்து போட்டுருவான், சிவகுமார் போட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி 2-3 நாள் நடக்குது. தினேஷ் வந்து ஸ்கெட்ச் போடுறான். ஒரு கட்டத்தில் தினேஷ் வந்து ஸ்கெட்சை போட்டு சிவகுமாரை தூக்கிட்டான். சிவகுமாரை தூக்கிட்டு போயிட்டு ஒரு நாள் வந்து கால் வருது, பெரிய மகேஷ் வந்து கால் பண்ணுறான். சிவகுமார் வந்து கால் பண்ணுறான், மாமா நான் வந்து சிவகுமார் பிடிச்சிட்டேன், உன் கையால் சிவகுமாரை கொண்டு பண்ணி வாமா மாமா அப்படிங்கிறான். எங்கடா வரணும் அப்படின்னு தினேஷ் கேட்க அவன் சொல்கிறான், காஞ்சிபுரம் பக்கத்தில் வந்து அங்கே தான் வந்து சிவகுமாரை பிடிச்சி வச்சிருக்கேன், உன் கையால் நீ அவனை கொண்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே வந்து தினேஷ்க்கு வந்து ஆனந்தம், ஐயோ முடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி தினேஷும் காஞ்சிபுரம் போகிறான். காஞ்சிபுரம் போகிறப்ப அங்கே வந்து யார் இருக்கான்னா சிவகுமார், தினேஷ் வந்து வந்துட்டான். ஸோ அங்கே யார் இருக்கான்னா சிவகுமார் இருக்கான், தினேஷ் இருக்கான், பெரிய மகேஷ் வந்து வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது பெரிய மகேஷ் வந்து வந்துட்டதுக்கப்புறம் தினேஷ் சொல்கிறான், மாமா உன் கையால் வெட்டி கொள்ளு மாமா அப்படின்னு அருவால தினேஷ் கையில் கொடுக்குற மாதிரி போய் பெரிய மகேஷ் கையில் கொடுக்குற மாதிரி போய் சிவகுமார்கிட்ட கொடுத்துட்டான். இப்போ பார்த்தா அவங்களுக்கு என்ன புரியுதுன்னு நினைக்கிறேன். தினேஷ் வந்து, அதாவது மதுரை தினேஷ் வந்து சிவகுமாரோட ஆள், ஓகேவா. இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி அவனை தூக்கிட்டாங்க, அதாவது பெரிய மகேஷை தூக்கிட்டாங்க. சிவகுமாரும் தினேஷும் பிளான் பண்ணி பெரிய மகேஷ் தூக்கிட்டாங்க. பெரிய மகேஷ் வந்து சிவகுமாரை சொல்லி ஆள் அனுப்பினான். தினேஷும் மதுரை தினேஷும் சிவகுமாரும் சேர்ந்து பெரிய மகேஷை பிளான் போட்டாங்க. பெரிய மகேஷ் வந்து அங்கேயே கொல்லப்படுறாரு. அந்த கேஸ் வந்து இவர் மேலே ரெஜிஸ்டர் ஆகுது. ஸோ இது அப்படியே போயிட்டுருக்கு. இவரோட ரவுடி சாம்பிராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துகிட்டே இருக்குது. ஸோ சிவகுமார் வந்து யாரும் தொடவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. இதில் வந்து சின்ன சின்ன நல்லதுக்கெல்லாம் செய்கிறாரு, இந்த ஃபீஸ் கட்டுறது, பசங்க கூட சுற்றுறது, பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செய்கிறது ஏரியாவில் பெரிய இதாகுது. மயிலை சிவகுமார் அப்படிங்கிறது சென்னையோட பெரிய அடையாளமாகுது. எப்படி தான் தென் சென்னையில் வந்து அயோத்திக்கும் வீரமணி அப்படிங்கிற ஒரு பெரிய ஆளாக இருந்தாலும் மயிலை சிவகுமார் அப்படிங்கிறது இந்த சைடு வந்து ஒரு பெரிய ஆளாக பெரிய ரவுடியாக பிரபலப்படுத்துறாரு. ஸோ யாருக்காக தான் தெரியுது, அவர் வந்து அப்படி திருவிழாக்கு வராது, கல்யாணத்துக்கு வராது, எல்லா ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணுறாரு. கல்யாணத்துக்கு வந்து அவருக்கு பிடிச்ச பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுற, இந்த நான் பொல்லாதவன் அப்படிங்கிற பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. கையில் எப்போவுமே கண்ணோட தான் இருப்பார். ஸோ அப்படியே ஒரு ஜாலியாக வளம் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காரு, ஓகேவா. ஸோ இதுவும் அப்படியே முடிஞ்சிருச்சு, ஓகே. ஸோ இப்போ பெரிய மகிழ்ச்சி செத்துட்டான். இது அப்படியே போயிட்டுருக்கு. அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து சரி ஓகே நம்ம ரவுடி தொழிலாம் விட்டு திரும்பிடலாம் அப்படின்னு பழைய நிலைமைக்கு வரப்போ வந்து அவர் என்ன சொல்கிறார், ஓகே நம்ம கல்யாணம் பண்ணுற ஒரு குடும்பத்தோடு செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. முடிவெடுத்து கல்யாணம் பண்ணுறப்ப என்ன ஆகுது, ஏரியாவில் இருக்க ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுறோம். அந்த கல்யாணத்துக்கு வந்து யார் வரா அப்படின்னா, அன்னைக்கு சிட்டியில் பெரிய கமிஷனராக இருந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லேருந்து, சின்ன போலீஸ்லேருந்து ஒரு நார்மலாக ஒரு 8ல் வந்து பெரிய கமிஷனர் வரையும் வராங்க. ஒரு டேரக்டர்லேருந்து, சின்ன ஆக்டர்லேருந்து நிறைய பேர் வந்து அந்த கல்யாணத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஓகே இதுக்கு மேலே வந்து திரும்பிடலாம், இதுக்கு மேலே தான் நம்மளோட வாழ்க்கை ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் அவருக்கு தெரில, இன்னும் அடுத்த 2 வருஷத்தில் நம்ம சாக போகிறோம் அப்படிங்கிறது, அந்த சாவும் வந்து மிக கொடூரமாக இருக்க போகுது அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. இவரு கல்யாணம் ஆகிடுச்சு, தொழிலை விட்டார், ஓகேவா. தொழிலை விட்டு அன்னைக்கு தொழிலில் இருந்தப்போ ஒரு 10 லட்ச ரூபா வந்து ஒருத்தர் கடன் கொடுத்துருக்காரு. அந்த கடனை வந்து வசூல் பண்ண போகிறாரு. வசூல் பண்ண போகிற இடத்துல அவர் எதிர்பார்க்காத நேரத்தில் 10 பேர் கொண்ட கும்பல் வந்து சிவகுமாரை வெட்டி சாய்க்கிறான், கொடூரமாக வெட்டுறான். கிட்டத்தட்ட 21 வெட்டு, முகத்தையே பார்க்க முடியாத அளவுக்கு வெட்டு காயம் விழுவுது. அந்த அளவுக்கு வெட்டிட்டு ஓடிடுறாங்க. ஸோ இப்படி தான் சிவகுமாரோட நிலை முடிஞ்சிச்சு, ஓகேவா. இப்போ ஓகே ஃபைன் பார்க்க மாட்டேன், வெட்டிட்டான், காசு வாங்க போகிறதுல ஒருத்தன் வெட்டிட்டான், ஓகேவா. யார் வெட்டினா அப்படிங்கிறத பார்த்தோன்னா, ஸோ அங்கே தான் பேசிட்டு சிவகுமார் வந்து ஒருத்தனை கொலை பண்ணார்ல, தோட்டம் சேகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொலை பண்ணார். தோட்டம் சேகர் அந்த பையன் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து நான் வந்து
சிவகுமார் வந்து எங்கள் அப்பாவை கொள்றதை நான் கண்ணால் பார்த்தேன். சிவகுமார் வந்து எங்கள் அப்பாவை தோட்டம் சேகரை கொண்டது வந்து மொத்தம் 3 பேர். ஒன்று அயோத்திக்கு வீரமணி, அவர் இறந்துட்டார். மார்க்கெட் சேகர் அவரும் இறந்துட்டார். இப்போ கடைசியாக வந்து சிவகுமார் தான். ஸோ சிவகுமார் நான் வஞ்சம் வச்சுக்கொண்டேன். எங்கள் அப்பாவை சிவகுமார் கொண்டப்போ எனக்கு 3 வயசு. ஸோ இப்போ எனக்கு 23 வயசு. கிட்டத்தட்ட 20 வருஷமாக நான் வந்து பார்த்து வளர்ந்து ஒரு அட்டம்ப்ட்லேயும் மிஸ் ஆகி கடைசியில் சிவகுமாரை போட்டேன். இன்றைக்கி ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் ஜெயிலுக்குள்ள போகிறான். ஸோ இதுதான் அவனோட கடைசி வழக்கம் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து சிவகுமாரோட கோலம் நடக்குது. சிவகுமார் வளர்ந்ததும் இப்படி தான், விளைந்ததும் இப்படி தான், வாழ்ந்ததும் இப்படி. இது மூலமாக சாரா டைம் சொல்லுகிறது என்னன்னா, கிராமத்தில் ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்க, பண்ணையார் விட்டு நாய் செத்தா பார்க்க 10 பேர் வருவாங்க, ஆனால் பண்ணையார் செத்தா 10 பேர் கூட வரமாட்டாங்க. ஸோ அதுதான் உண்மை. இந்த உலகம் வந்து ரொம்ப சுயநலமானது. உங்களுக்காக இருக்கிறது நீங்கள் மட்டும்தான். ஓகேவா? உங்களுக்காக நீங்கள் மட்டும் தான். நீங்கள் செய்கிற செயலை வச்சு தான் மற்றவங்க வந்து மதிப்பிடுவாங்க. இன்றைக்கி வந்து சிவகுமார் இறந்து போயிட்டார் அப்படின்னா 3000 பேர் வராங்கன்னா என்ன அர்த்தம்? அவன் வந்து ரவுடி தான், ஒரு கேடி தான், கெட்டவன் தான். பட் இருந்தாலும் ஒரு 3000 4000 பேர் சேர்க்குறாங்கன்னா அதை அவனால் எப்படி சேர்க்க முடிஞ்சுச்சு? அவன் வந்து பணம் கொடுத்தா அத்தனை பேர் சேர்த்தான் அப்படிங்கிறது பேசுகிறதுக்கே இல்லை. அவன் பணம் கொடுத்தாலும் அத்தனை பேர் வரமாட்டாங்க. ஸோ அதையும் தாண்டி ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து உங்களை சுற்றி இருக்கவங்க நீங்கள் எப்படி வேணாலும் இருங்க, அன்பை செலுத்துங்க. உங்களை சுற்றி உள்ளவங்கள்ட்ட நீங்கள் அக்கறையாவோ அன்பாவோ அவங்கள நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க உங்களை பார்த்துக்குவாங்க. ஸோ இன்னொன்று, நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கவனமாக இருங்க. ஓகேவா? ஸோ இது வந்து சும்மா ஒரு இன்ஃபர்மேட்டிவாக தெரிஞ்சுக்கிறது தான். இதை பற்றி யாரும் இம்ப்ரெஸ் ஆகணும்னா சாரல் டைம்ஸ் அது வரவே இருக்காது. ஓகே, அது நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.